வேலூர் பிலிப்பண்ண எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் துரைமுருகன் ஐயாவுக்கும் அவருக்கும் 40 ஆண்டு கால உறவு. இவங்க தலித் மக்கள்ன்றாங்களே, எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பிலிப் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தலித்தே கிடையாது, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உறவு விரிசலை ஏற்படுத்துற மாதிரியான இருக்கக்கூடிய சில சக்திகள் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களே தவிர மற்றபடி எங்களுக்கு இதில் பொறுப்பு ஏற்க மாட்டோம். நாங்கள் இன்னும் உறவோடு தான் இருக்கோம். இந்த தேர்தலின் வாயிலாக எங்களுடைய சமத்துவத்தையும் எங்களுடைய ஒற்றுமையும் நாங்கள் இவருடைய வாக்குடைய வெற்றியை நாங்கள் காட்டுறோம். நம்மளுடைய துரைமுருகன் ஐயா வந்து ரயில் மூலமாக தான் காட்பாடிக்கு எப்பவுமே வருவார். அது மாதிரி தான் இந்த முறையும் காட்பாடிக்கு வந்தார். ரயில் நிலையிலிருந்து சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் அவர் வாகனத்துக்கு தான் வந்தார். சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தப்பறம் தான் அவர் வண்டியில் ஏறினார். சரிங்களா? அவர் எப்பவுமே கூட்டணி கட்சிகளை வந்து பொதுவாக அந்த தவிர்க்கிறதோ அந்த மாதிரியான எதுவும் செய்ய மாட்டார். அவர் வயது மூப்பு காரணமும் இருக்கலாம். ஆனால் அவர் எந்த விதமாக திட்டமிட்டு செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல. ஆனால் இதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. விடுதலை சிறுத்தைகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உறவு விரிசலை ஏற்படுத்துகிற மாதிரியான இருக்கக்கூடிய சில சக்திகள் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பாங்களே தவிர மற்றபடி எங்களுக்கு இதில் பொறுப்பு ஏற்க மாட்டோம். நாங்கள் இன்னும் உறவோடு தான் இருக்கோம். இல்லை சார், வீடியோவில் வந்து தட்டுறது இந்த மாதிரி அவர் கொஞ்சம் இதுவான மாதிரிலாம் பார்த்தாங்களே, அவர்கிட்ட நீங்கள் கேட்டிருக்கீங்களா? பிலிப் சார் கிட்ட கேட்டீங்களா என்ன நடந்ததுன்னு? அதாவது வேலூர் பிலிப்பண்ண எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து நம்முடைய மண்ணின் மைந்தர் துரைமுருகன் ஐயாவுக்கும் அவருக்கும் 40 ஆண்டு கால உறவு. எப்படிப்பட்ட உறவுனா, இவரும் காந்தி நகர் தான் இருக்காரு, அவரும் காந்தி நகர் தான் இருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடி மந்திரியா இருக்கிறப்பவே சில்க் மில் மற்றும் காந்தி நகர் பகுதியில் இவருடைய மண்ணின் மைந்தர் இன்றைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய ஐயா துரைமுருகன் அவர்கள் தலைமையில தான் பல்வேறு இடங்கள்ல மரம் செடியெல்லாம் நட்டப்பட்டது. அது போக அவருக்கும் இவருக்கும் நல்ல நெருங்கிய நட்பு. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் அப்படி சொன்ன மாதிரி எங்களுக்கு கண்ணுக்கு எதுவும் தெரியல. மீடியா கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சது அது மீடியாவை தான் கோளாறா சொல்லுவேன் தவிர எங்க பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர், எழுச்சி தமிழர் யார் பக்கம் நிக்க சொல்றாரோ அதுதான் நாங்க நிற்போம். விடுதலை சிறுத்தைகள் துரைமுருகன் அவர்களை வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருப்பீங்க? நாங்க எங்களுக்கு தலைமைக்கு கட்டுப்படுறவங்க தான் நாங்களே தவிர, அது மட்டும் இல்லாம அவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த ஊருக்காரர். அவருக்கு நாங்க எப்போ சப்போர்ட்டா தான் இருந்திருக்கிறோம். மக்கள் நல கூட்டணி இருக்கிறப்ப மட்டும்தான் அவருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணல. மற்ற நேரம் எல்லாமே எங்க தலைவர் எழுச்சி தமிழர் சொல்றபடி தான் நாங்க நடப்போம். சார், ஒரு நியூஸ்ல ஒண்ணு பார்த்தேன், இப்பயே பாருங்க ஜாதி இல்லைன்றாங்க, ஆனா இந்த ஜாதி இதுவும் அந்த ஒரு இதுவெல்லாம் இருக்கு, இதுதான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கொடுக்குற இடம் அப்படின்லாம் மேல சொல்றாங்களே சார், இதை பத்தி உங்களுடைய கருத்து? அவங்களுடைய விருப்பம் சார், எங்களுக்கு அப்படி தோணல. இவங்க தலித் மக்கள்ன்றாங்களே, எங்களுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பிலிப் வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், தலித்தே கிடையாது, பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் கிடையாது. அவர் யாரு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். அது போக அவர் கிறிஸ்தவரும் கூட. ஆனால் பேருக்கு தான் கிறிஸ்தவராக இருக்கிற தவிர அவர் ஒரு சாதி ஒழிப்பு போராளி, மத எதிர்ப்பு போராளியா தான் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த நடந்தது பத்தியில அந்த சம்பவம் அதுல என்ன வருதுன்னா, சோசியல் மீடியால வந்து அவ்வளவுதான் விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு வந்து துரைமுருகன் அவருக்கு போவாது, விடுதலை சிறுத்தைகள் எல்லாமே வந்து பார்த்தா துரைமுருகனுக்கு எதிராக செயல்பட போறாங்கன்ற மாதிரி எல்லாம் நியூஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவருடைய வெற்றிக்காக தான் நாங்க இங்க எல்லாம் திரண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய ஆரவாரத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. அவங்களுடைய மேடையில எங்களுடைய தேசிய தலைவர் எழுச்சி தமிழருடைய பாடல் அவங்களே போட்டாங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க நாங்க சகோதரர்களா கொள்கை ரீதியான கூட்டணியில உறுதியா இருக்கிறோம். இதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மதவாத சக்திகளை தமிழ்நாட்டுக்குள்ள வேர் ஊன்றவோ கால் ஊன்றவோ ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதன் இடையில தான் எங்க தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னதை போல ஓரணியில் தலைவர் தளபதி சொன்ன ஓரணியில் தமிழகம் என்ற அந்த தாரக மந்திரத்தை எங்க தலைவரும் சொல்லியிருக்காரு. அதன்படி தான் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். சரி சார், விடுதலை சிறுத்தைகளுடைய 100% ஓட்டு அவருக்கு வருமா? கண்டிப்பா 100 இல்லை சார். எங்களை நாங்க வந்து பெருமைக்காக சொல்றோம்னு நினைக்காதீங்க. வதந்தி பரப்பவங்களை வேகமா பரப்பட்டும். நாங்க அவரோட சாதனைகளை நிதானமா ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவர் செய்த சாதனைகளும் அவர் கொடுத்த நலத்திட்டங்களையும் சொல்லி அவருக்கு வாக்கு சேகரிச்சு அவரை பெரும்பான்மையா இது வரைக்கும் நின்ற தேர்தலையே இல்லாத அளவுக்கு ஓட்டுகளை நாங்க வாங்கி தருவது எங்களுடைய உறுதியா எங்க தலைவர் எழுச்சி தமிழருக்காக நாங்க சொல்லிக்கிறோம்.